கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு சூஃபி ஞானியிடம் ஒருவன், உங்களுடைய வாழ்வின் வழியை உங்களுக்கு காட்டியது யார் என்று கேட்கிறார். அதற்கு அவரோ, ஒரு நாய் என்றார். என்ன, நாய் உங்களது வாழ்வின் வழியை காட்டியதா என்று ஆச்சரியத்தோடு கேட்க, அதற்கு அந்த சூஃபி ஞானி ஒரு நாள் தான் ஆற்றங்கரையில் ஒரு நாயை கண்டதாகவும், அந்த நாய் தண்ணீர் தாகத்தோடு இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்ததாகவும் கூறினார். கண் முன் ஆற்றில் தண்ணீர் இருக்க ஏன் இந்த நாய் இங்கும் அங்குமாக தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறது என்று சற்று அருகே சென்று பார்த்தாராம். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, அந்த நாய் தண்ணீரில் தன்னுடைய பிம்பத்தை பார்த்துவிட்டு பயந்து தண்ணீர் குடிக்காமல் இங்கும் அங்குமாக அது அலைந்து கொண்டிருக்கிறது என்று. ஒரு கட்டத்தில் தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் தான் இறந்து விடுவோம் என்று உணர்ந்த அந்த நாய் தன்னுடைய பயம் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ஓடி சென்று தண்ணீரில் குதித்தது. தண்ணீர் குடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு சென்றது. இப்போது அந்த சூஃபி ஞானி அந்த மனிதரை பார்த்து கூறுகிறார், அந்த நாய்க்கு மிகப்பெரிய தடையாக அதுவே இருந்தது. இதை போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி கொள்வதற்கு தடையாக இருப்பது நாமும் நம்மை சார்ந்தவைகளும் தான் என்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனை அடைய, அவரில் சங்கமமாக்க மற்றும் அவருடையோராக, அதாவது இயேசுவுடையோராக நாம் வாழ நமக்கு தடையாக இருப்பது நாமும் நம்மை சார்ந்தவைகளும் தான் என்கின்றார் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுடையோராக வாழ அழைப்பு பெறுகின்றோம். பொது காலத்தினுடைய 13வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இத்தகையதொரு அழைப்பை தருகிறது. இயேசுவுடையோர் என்பது இயேசுவை கொண்ட வாழ்வாகும். அதாவது நமது வாழ்வு அவரை மையப்படுத்தியதாக மற்றும் இந்த இயேசுவின் பிரசன்னம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதாகும். நாம் பெற்ற திருமுழுக்கு இத்தகைய ஒரு வாழ்வை வாழவும் மற்ற எல்லா திருவருட்சாதனங்களும் இந்த வாழ்வில் நிலைத்திருக்கவும் நமக்கு வழி காட்டுகிறது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவநாகரிக சமூக வாழ்வில் கிறிஸ்துவை உடைய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு பல தடைகள் நமக்கு இருக்கின்றன. அவற்றுள் அதிகமான தடைகள் நாமும் நம்மை சார்ந்தவைகளுமாகவே இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு இத்தகைய 3 முக்கியமான தடைகளை நமக்கு எடுத்துரைக்கிறார். 1, உறவுகளோடு வாழ்வு. 2, சிலுவையற்ற வாழ்வு. 3, சுயநலமான வாழ்வு. இந்த தடைகளை உடைத்தெறிந்து இயேசு உடையோராக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். முதலாவதாக உறவுகளோடு வாழ்வு. பொதுவாக ஒரு மனிதன் 4 வகையான உறவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவை தன்னோடு உறவு, பிறரோடு உறவு, இயற்கையோடு உறவு மற்றும் இறைவனோடு உறவு. இதில் முதல் 3 வகையான உறவுகளுக்கு அடித்தளமாக இருப்பது இறைவன். நாம் நம்மோடும் பிறரோடும் இயற்கையோடும் உறவு கொண்டு வாழ அடிப்படையும் அடித்தளமாக இருப்பது இறை உறவு. எனவேதான் இயேசு இத்தகைய உறவுகளை காட்டிலும் இறை உறவில் இணைந்திருக்க அழைப்பு தருகிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் இறை உறவை காட்டிலும் நம்மோடு நம்மை சார்ந்த உறவுகளோடும் அதிகம் நிலைத்திருக்கின்றோம். அதனால் அவைகள் இறை உறவுக்கு தடையாக அமைந்து விடுகின்றன. எனவேதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு அவரை விட தந்தையிடமோ தாயிடமோ மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர் அவருடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்கின்றார். மத்தேயு 10:37. அதாவது பிறரோடு உள்ள உறவுகளை காட்டிலும் இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது இயேசு உடையோராக வாழலாம். 12 வயதில் இயேசு ஆலயத்தில் அறிஞர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அவரை தேடி வந்த தாய் தந்தையரிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? லூக்கா 2:49 மற்றும் 50வது இறைவசனங்கள் என்று இயேசு கேட்பதில் அவர் இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது இங்கு தெளிவாகிறது. இன்றைக்கு நாமும் நம்முடைய உறவுகளை காட்டிலும் இந்த இயேசு என்னும் இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ அழைப்பு பெறுகின்றோம். 2வதாக சிலுவையற்ற வாழ்வு. நாம் வாழும் சமுதாயத்தில் எல்லோரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ ஆசை கொள்கின்றோம்.
அதனால் வாழ்வின் எத்தகைய சூழ்நிலைகளிலும் துன்பங்களை ஏற்க நாம் மறுக்கின்றோம். ஆனால் இயேசு தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்கின்றார். அப்படி என்றால் இயேசு நம்மை சிலுவை அன்புக்கு அழைப்பு தருகின்றார். அதாவது துன்ப துயரங்களை, வாழ்வின் சவால்களை ஏற்று வாழ்ந்தால் மட்டுமே நம் வாழ்வு இயேசுவை கொண்டதாக அமையும் என்கின்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். யோவான் 12:24. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கின்ற துன்பமும் சவால்களும் மற்றும் வேதனைகளும் நம் வாழ்வின் சிலுவைகள். சிலுவையை சுமந்தால்தான் இயேசுவை நம்முடைய வாழ்வாக்க முடியும். என்னை பின்பற்றி விரும்பி எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு செல்லட்டும் என்னும் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப சிலுவையற்ற வாழ்விலிருந்து சிலுவையோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நிலைக்கு நாம் கடந்து செல்வோம். மூன்றாவதாக, சுயநலமான வாழ்வு. இயேசுவுடையோராக வாழ தன்னலம் என்னும் சுயநலத்தை அகற்றி பொதுநலம் என்னும் பெருநலத்தோடு வாழ வேண்டும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தன் உயிரை இழப்பாரோ அதை காத்துக்கொள்வர் என்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய உயிரை காட்டிலும், நம்முடைய இன்பத்தை காட்டிலும், நம்முடைய இந்த உலக ஆசைகளை காட்டிலும் நாம் இயேசுவை உயர்ந்ததாக எண்ண வேண்டும். இந்த இயேசுவுக்காக நமக்கென்று வாழுகின்ற அந்த சுயநலமான வாழ்வை நாம் இழக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இன்றைய நற்செய்தியிலே இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் நம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகின்றார். மத்தேயு 10:42. இது இந்த உலகத்தினுடைய பொருள், பணம், பதவி, பட்டம் ஆகியவற்றை விட இயேசுவை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவுவதற்கு இது நமக்கு அழைப்பு தருகின்றது. என்பானவர்களே, இன்றைக்கு நாம் அனைத்தையும் சேர்த்து வைக்காமல் பிறருக்கு அனைத்தையும் பகிர்ந்தளிக்கின்ற ஒரு வாழ்வை வாழ அழைப்பு பெறுகின்றோம். எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய இயலாது என்பதை உணர்ந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இவ்வுலகில் அழிந்து போகும் பொருட்களை காட்டிலும் நிலை வாழ்வு தருகின்ற இயேசுவே உணர்வென நாம் வாழ்வோம். அவரே நம்முடைய வாழ்வாக்க மாறட்டும். இன்றைக்கு நம்மை அறியாமலே இறை உறவுக்கு தடையாக இருக்கின்ற உறவுகளோடு, சிலுவையற்ற மகிழ்ச்சியான வாழ்வோடு மற்றும் சுயநலமான வாழ்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவும் மகிழ்வும் மற்றும் பொருட்களும் இருந்தால் மட்டுமே வாழ முடியும் என்ற நிலை நிரந்தரம் அல்ல. மாறாக இறைவனை கொண்ட வாழ்வே நிரந்தரம் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கிறிஸ்துவே வாழ்வின் துவக்கமாகவும் மையமாகவும் முடிவாகவும் மற்றும் முழுமையாகவும் அமைய இறையருளை வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவான முறையிலே ஆசீர்வதிப்பார்.